Hi guys, welcome to Tilakogi channel. இப்போ நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ளீச் அண்ட் ஃபேஷியல் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம கிளையண்டா கிடைச்சிருக்கவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா என்னோட பாப்பா தான். அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேஷியல் பண்றது பிடிக்கும். ஆனா அவளுக்கு ரொம்ப நாளா ஆசை ஃபேஷியல் பண்ணிக்கணும் அப்படினு சொல்லிட்டு ஆனா அவ வந்து பண்ணல. சோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்கிட்ட அவ பண்ணிக்கிறா. அதனால அவளுக்கு வந்து சிரிப்பு தாங்கல. இந்த வீடியோ ஃபுல்லாவே அவ பாத்தீங்கன்னா சிரிச்சிட்டே தான் இருப்பா. நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளென்சிங் எடுத்துக்கிறேன். நான் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் தான் எடுத்துர்க்கேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கிளென்சிங் எடுத்து நல்லா வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணி நான் வந்து லைட்டா மசாஜ் மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் நல்லா தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிளென்சிங் பண்றோம். கிளென்சிங் எதுக்காக பண்றோம் அப்படினா நம்ம ஃபேஸ்ல இருக்க அழுக்கு எல்லாம் ரிமூவ் பண்றதுக்காக தான் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபேஷியலுக்குமே வந்து கிளென்சிங் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளென்சிங் பண்ணிக்கலாம். ரொம்ப டீப்பாலாம் வந்து மசாஜ் பண்ணனும் அப்படின்லாம் எதுவும் இல்ல. நான் வந்து அவளுக்கு மைல்டா மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு 2-3 மினிட்ஸ் போதும். ஓகேங்களா? அவ வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்டிருந்தா. சோ அதனால நான் மறுபடியும் தண்ணியில கையை டிப் பண்ணிட்டு நான் மசாஜ் மாதிரி அவளுக்கு நான் கொடுக்கிறேன். ஓகேங்களா? மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு நான் வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். ப்ளீச் வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்க பவுடர் ப்ளீச் அண்ட் கிரீன் ப்ளீச் ரெண்டுமே இருக்கு. சோ பவுடர் ப்ளீச் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ண தெரியாம நீங்க பாட்டுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி போட முடியாது. சோ ஆனா கிரீன் ப்ளீச் வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படினா எப்படி சொன்னா பிம்பிள்ஸ் இல்லாதவங்க அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி ப்ளீச் பண்ணிக்கணும் அப்படினு சொல்லி நினைக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணா வந்து சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. ஓகேங்களா? அதனால வந்து லாக்டோ ப்ளீச்னு சொல்லிட்டு ஒன்னு விக்கும். சோ அது வந்து வாங்கி நீங்க வந்து அது வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் தான் வரும். சோ அது வந்து நீங்க வாங்கி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆனா சென்சிட்டிவ் ஸ்கின், பிம்பிள் ஸ்கின் அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் பார்த்து தான் வந்து நம்ம ஃபேஷியல் பண்ணனும். ஓகேங்களா? நான் இப்போ வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஃபேஸ்ல வந்து பிம்பிள்ஸ் எதுவுமே இல்ல. அவ தல ஹெட் பேண்ட் வந்து நிக்கவே நிக்காது. அவ வந்து ஆட்டி ஆட்டி இந்த வீடியோ ஃபுல்லாவே அந்த ஹெட் பேண்ட வந்து ஆட்டி ஆட்டி எடுத்துட்டே தான் இருப்பா. ஓகே நான் வந்து நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ லாக்டோ ப்ளீச் தான் யூஸ் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல்ல இருக்கும். அது கிரீன் பேஸ் தான். ஓகேங்களா? அதனால வந்து பயப்பட தேவையில்ல. இதுவே வந்து பிம்பிள்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படினா வெச்சுக்கோங்களேன் ஒரு 5 நிமிட்ஸ் அப்படினா 10 நிமிட்ஸ் வெச்சு எடுத்து ரிமூவ் பண்ணிருங்க. ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாக்டோ ப்ளீச் தான் நான் எடுத்துர்க்கேன். திரும்பி சொல்றேன். ஓகேங்களா? நான் வந்து கிரீன் பேஸ் தான் நான் எடுத்துர்க்கேன். ஓகே இப்போ வந்து பாத்துக்கோங்க நான் வந்து பாப்பாவுக்கு அப்ளை பண்றேன். பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களேன் ரொம்ப தின் லேயரா இல்லாம நார்மலா போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்ளை பண்ணி முடிச்சிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிட்ஸ் இல்ல 10 நிமிட்ஸ் அந்த மாதிரி வெச்சிருந்துட்டு நீங்க வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ப்ளீச் அப்படினு வந்து கேக்குறாங்க பாத்தீங்களா? எனக்கு வந்து இப்போ ப்ளீச் பண்ணி கொடுங்க அப்படி சொல்றாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஷியல் பண்றதுக்கு முன்னாடி கிளென்சிங் பண்ணி முடிச்சிட்டு நீங்க வந்து ப்ளீச் ஆரம்பிச்சிட்டு அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரப் அது மாதிரி யூஸ் பண்ணி நீங்க அப்படியே வந்து ஃபேஷியல வந்து கன்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுல வந்துட்டு டவுட் படுறதுக்கு எதுவுமே இல்ல. ப்ளீச் அப்படினா வந்துட்டு எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றதுனா பிம்பிள்ஸ்லாம் இருந்துச்சுனா நம்ம வந்து ப்ளீச் வந்து போடவே கூடாது. ஓகேங்களா? பெரியசா அந்த காய் மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பிம்பிள்ஸ் வந்து பெருசா இருக்கும்ல. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தப்பி தவறி கூட நம்ம வந்து என்ன சொல்லலாம் ப்ளீச் வந்து போடக்கூடாது. அப்போ அவங்க வந்து கேட்பாங்க. கேட்டாலுமே நீங்க என்ன சொல்லணும்னா இல்ல இந்த மாதிரி இருக்க ஸ்கின்னுக்கு வந்து ப்ளீச் போடக்கூடாது அப்படினு சொல்லிட்டு நீங்க வந்து ஃப்ரூட் ஃபேஷியல் அந்த மாதிரி வந்து இல்ல பிம்பிள்ஸ்க்காகவே வந்து ஃபேஷியல்லாம் இருக்கு. சோ அந்த ஃபேஷியல் கிட் வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு 10 நிமிட்ஸ் தான் வெச்சிருந்தேன் பாப்பாவுக்கு. இப்போ வந்து நான் ரிமூவ் பண்றேன். ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க. எப்படி தெரியுமா சொல்றதுனா கண்ணுக்கிட்டலாம் போடக்கூடாது. கண்ணுக்கிட்ட போடாம தான் போட்டுருக்கணும். நான் இப்போ போட்டத பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து கண்ணுக்கிட்ட படாத அளவுக்கு தான் போடணும். நல்லா வந்து தொடச்சி எடுத்துறணும். ஒவ்வொரு டைமும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து நம்ம வந்து புதுசா தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து கிளென்சிங் பண்ண தண்ணிய வெச்சிட்டே வந்துட்டு ப்ளீச் வந்து அத வந்து கழுவிறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம தண்ணி வந்து புதுசா தான் மாத்திக்கணும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஸ்க்ரப் யூஸ் பண்ண போறோம். நான் வந்து நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். ஸ்க்ரப் வந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பவுல்ல தான் எடுத்துப்பேன். சோ வந்து பாப்பா குட்டி ஃபேஸ் தானே அதனால வந்து நான் அப்படியே டியூப்ல இருந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஸ்க்ரப் தரேன். ஸ்க்ரப் வந்து பாத்தீங்க அப்படினா வெச்சுக்கோங்களேன் நல்லா வந்து பிம்பிள்ஸ் இருக்க ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லைட் மசாஜ் மாதிரி கொடுக்கணும். ஓகேங்களா? நல்லா வந்து நம்ம வந்து ஃபேஸ் நல்லா அழுத்தி வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டோம் அப்படினாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரப் பண்றனாலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல இருக்க அந்த போர்ஸ்லாம் ஓபன் ஆகி அந்த உள்ள இருக்கிற டெட் செல்லாம் வந்து வெளியில வரும். சரிங்களா? அது வந்து நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம் ரொம்ப நம்ம அழுத்தம் கொடுத்தோம் அப்படினா வெச்சுக்கோங்களேன் நார்மலா இருக்கும் அவங்க ஃபேஸ் நம்ம அழுத்தம் கொடுத்து நம்ம ரொம்ப இது பண்ணிட்டோம் அப்படினா அவங்க ஃபேஸ்ல நிறைய பிம்பிள்ஸ் வந்துரும். என்ன சிஸ்டர் நான் இந்த மாதிரி வந்து பண்ணேன். எனக்கு வந்து ஃபேஷியல் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிம்பிள்ஸ் இருக்கு அப்படினு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இதெல்லாம் வராம நீங்க தான் வந்துட்டு ஸ்கின்ன வந்து நல்லா அனலைஸ் பண்ணி அதுக்கு அப்புறம் இவங்களுக்கு இந்த ஃபேஷியல் சூட் ஆகுமா அப்படினு சொல்லிட்டு எல்லாமே நீங்க வந்துட்டு பார்த்ததுக்கு அப்புறமா தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும்.
பாப்பா வந்து பார்த்திங்கன்னா டஸ்கி ஸ்கின்னில் தான் இருக்கா. ஸோ அதனால் வந்து நான் நல்லா மசாஜ் கொடுத்துக்கிறேன். மசாஜுமே வந்து ரொம்ப அழுத்தி ஸ்கின்னை வந்து ரொம்ப இது பண்ணிலாம் கொடுக்கக்கூடாது. லைட்டாக நம்ம கையும் சூடாக இருக்கும், அவங்க உடம்பும் சூடாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அடிக்கடி வந்து தண்ணியில் வந்து கையை டிப் பண்ணி நம்ம வந்து மசாஜ் கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேக்கப் மட்டும் தான் போட்டுட்ருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மெஹந்தி போட்டோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்லர் சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே ஹோம் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, நல்லா வந்து ஸ்க்ரப்பை தொடச்சி எடுத்துக்கிறேன். தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரீமிங் கொடுக்கணும். இன்னொன்று உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இது பாப்பான்னு சொல்கிறனால அவள் வந்து சின்ன பொண்ணுலாம் இல்லை, அவள் ஸ்கூல் முடிச்சிட்டா. ஓகேங்களா? அப்புறம் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் வைப்பீங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து சின்ன பொண்ணுக்கு வந்து ஃபேஷியல் பண்ணுறீங்க, சின்ன பொண்ணுக்குலாம் ஃபேஷியல் பண்ணக்கூடாது, உங்களுக்கு தெரியாதா? அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒரு பக்கத்துலேருந்து கிளம்பிடுவீங்க. ஸோ அவங்களுக்காக தான் சொல்கிறேன். இவள் வந்து ஸ்கூல் முடிச்சிட்டா. ஓகேங்களா? ஃபேஷியலே வந்து முக்கியமான ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் தான். நல்லா வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீமிங் பண்ணணும். ஸ்டீமிங் வந்து கொடுக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆவியில் வந்து ஃபேஸ் நல்லா வந்து வேக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் அந்த வந்து போர்ஸ்லாம் வந்து ஏற்கனவே வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணியிருக்கோம், அதில் வந்துட்டு பாதி ஃபோர்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ வந்து ஸ்டீமிங் கொடுத்தோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நல்லா ஸ்டீமிங் கொடுக்கணும். ஓகேங்களா? அது வந்து ரொம்ப சூடாகவும் கொடுத்துடக்கூடாது. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து கேட்டுட்டு தான் நம்ம வந்து கொடுக்கணும். நல்லா வந்து ஃபேஸ் வந்து வேக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வந்து நல்லா ஸ்டீமிங் கொடுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து பிளாக் டெட்ஸ் அண்ட் ஒயிட் டெட்ஸ் இருக்குல்ல, அது வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும். அது இல்லாமல் வந்து நல்லா ஃபோர்ஸ் வந்து இப்போ வந்து ஓப்பன் ஆகி கொடுக்கும். அதில் வந்து மூக்குக்கிட்ட அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து அதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த மாதிரி தான் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? அவள் வந்து சிரிச்சிட்டே தான் இருப்பாள். இப்போ வந்து பாருங்கள், அவளுக்கு வந்து அதிகமாக இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக வந்து கொடுத்துட்றோம். இதுவே ஒருத்தருக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த நெத்திக்கிட்ட, இந்த சின்னக்கிட்ட கீழே அந்த மாதிரிலாம் நிறையா வந்து இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஸ்டீமிங் கொடுக்கணும். ஓகேங்களா? நான் வந்து இப்போ எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் வந்து பாருங்கள், நான் இப்போ வந்து எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஆலோவேரா ஜெல்லு எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஆலோவேரா ஜெல்லு கொடுத்து வந்துட்டு லைட்டாக வந்து மசாஜ் கொடுக்கலாம். அப்படி இல்லை ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லு வந்து அப்சர்வ் ஆனால் கூட போதும். ஓகேங்களா? இந்த மாதிரி லைட்டாக மசாஜ் மாதிரி கொடுத்துடணும். ஏன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மசாஜ் க்ரீமை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? 10 நிமிஷம் அப்படி இல்லைனா 15 நிமிஷம் அந்த மாதிரி நம்ம வந்து நல்லா மசாஜ் கொடுக்கணும். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ லைட்டாக வந்து நான் மசாஜ் மாதிரி அவளுக்கு கொடுத்து எடுத்துக்கிறேன். உங்களில் யாருக்காச்சும் வேறு ஏதாவது ஃபேஷியல் வந்து வீட்டிலே வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள். நான் இதே மாதிரி பண்ணி உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் மசாஜ் க்ரீம் வந்து எடுத்துக்கிறேன். மசாஜ் க்ரீம் வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம கை வந்து ஹீட் ஆகும். ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்மர் சீசன் வேறு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தண்ணியில் வந்து ஒவ்வொரு மசாஜுக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரவுண்டிங் மசாஜ் வந்து கொடுத்துடணும். நல்லா ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா டைட்னிங் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாயிருக்கும். ப்ளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃபேஸ் வந்து லைட்டாக வந்து ஒயிட்டிங் கொடுக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மசாஜ் பண்ணி மசாஜ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து நல்லா மசாஜ் கொடுக்கணும். நல்லா டீப் மசாஜ் கொடுத்துருங்க. ஒரு அதான் 15 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி டைமுக்கு வச்சு நீங்கள் வந்து கொடுத்துக்கங்க. பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து தலைக்கு குளிச்சிருக்கணும். ஓகேங்களா? தலைக்கு குளிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷியல் பண்ணதுக்கப்புறம் ஒரு 8 ஹவர்ஸ் கழித்து அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க வந்து தலைக்கு மறுபடியும் குளிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து சோப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஃபேஷியல் எதுவுமே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸ்கின்னை வந்து அப்படியே விட்டுறணும். அப்போனா தான் நம்ம பண்ண மசாஜுக்கும் அந்த க்ரீமும் வந்து நல்லா வேலை செஞ்சு வந்து ஃபேஸை வந்து நல்லா க்ளோயிங்காக டைட்னிங்காக காட்டும். அப்போ தான் வந்து ப்ரைடலுக்கு வந்து போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, மேக்கப் போடுறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகி வந்து ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக காட்டும். ஓகேங்களா? அதுக்காக தான் சொல்ல வர்றது, வேறு ஒன்றும் இல்லை. நான் கிளைண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே இது எல்லாமே நீங்கள் வந்து சொல்லிடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னா இல்லை உங்களுக்கு ஏதாவது இப்போ என்ன சொல்கிறேன்னா ஏதாவது க்ரீம் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணால் ஏதாவது அலர்ஜி ஆகுமா, அது எல்லாமே வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? தெரியாமல் வந்து ஒருத்தவங்க ஃபேஸில் வந்து நம்ம கை வைக்க முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து இப்போ சொல்லுவாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு தெரியாமல் கூட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபேஸ்க்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நம்மக்கிட்ட வருவாங்க. ஸோ அப்படி இருக்கவங்கலாம் கூட நீங்கள் வந்து நல்லா கேட்டுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நல்லா வந்து நான் வந்து ப்ரெஷர் பாயிண்ட் கொடுத்து நல்லா வந்து மசாஜ் பண்ணி, ப்ரெஷர் பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து ப்ளட் சர்க்குலேஷன் வந்து நமக்கு வந்து இது பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ப்ரைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஃபேஷியல் போதும் 2 ஃபேஷியல் போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபேஷியல் பண்ணி கொடுங்க. அவங்களும் சாட்டிஸ்ஃபை ஆகணும், நமக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ அதனால் அதில் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுங்க. ஓகேங்களா?
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுக்கோங்க, நம்ம எவ்வளோ தான் காஸ்ட்லியான ப்ராடக்ட் வச்சு நம்ம வந்து மேக்கப் பண்ணாலுமே அது வந்து இதாக தான் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் முன்னாடியே சொல்லிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் நான் போட்டுட்டேன். மாஸ்க் போட்டிருக்கேன் பாருங்கள். மாஸ்க் போட்டிருக்கதை வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் மாஸ்க் போட்டிருக்கேன். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அவள் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், தண்ணி கொஞ்சம் லைட்டாக சூடாக இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு ஜில்லுன்னு வேணும் அப்படி சொல்லியிருந்தா. ஸோ அதனால் வந்து ஃபீஸில் ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதை போட்டு வந்து நான் இது பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க நம்ம ஃபேஷியல் பண்ணால் வெள்ளையாயிருவோம் அப்படி சொல்லிட்டு. ஸோ அது வந்து வெள்ளையெல்லாம் ஆக மாட்டாங்க. ஓகேங்களா. அது சப்போஸ் வந்து டீ10 ஆயிருந்தாங்க அப்படின்னா வந்து லைட்டாக வந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் 2-3 டைம் நல்லா வந்து ஃபேஷியல் பண்ணுவோம். ஒரு மந்த்துக்கு ஒரு 2-3 டைம் அந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணால் தான் வந்து பழையபடி நம்ம வந்து வெள்ளையாக முடியும். வெள்ளையாக முடியும்னா ஃபஸ்ட்டு அவங்களோட நார்மல் கலருக்கு நம்ம வந்து கொண்டு வர முடியும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஃபேஷியல் பண்ணாவே நம்ம வெள்ளையாயிருவோம் அப்படின்னு சொல்லி வரவங்க கஸ்டமர்கிட்டையும் நீங்கள் சொல்லிடணும். ஓகேங்களா. ஃபேஷியல் பண்ணால் வெள்ளையெல்லாம் ஆக மாட்டேங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் முன்னாடியே எல்லாமே சொல்லிடணும். ஏன்னாங்க ஃபேஷியல் பண்ண வெள்ளையாகலை அப்படி சொல்லி கேட்குற கஸ்டமரும் இருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா. நான் நல்லா வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து பாருங்கள், இதுதான் வந்துட்டு ப்ளீச் அண்டு ஃபேஷியல். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ தாரணி ஃபேஸ் வந்து பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இது நான் ஃபில்டரில் எதுவும் போடலை. நான் வந்து பார்த்திங்கன்னா சன்லைட்டில் தான் வச்சு எடுத்திருக்கேன். ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ எடுத்து போகிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.